शिव 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 शिव. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா சாப்பிட்டுருப்பீங்க. ஆழ்ந்த நித்திரை வேற. சரி, சந்திர பகவானை பத்தி இன்னைக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். நவகிரகத்திலேயே சூரியன் அப்பான்னா சந்திரன் அம்மா. சூரியன் பகலில் பலம் பெற்றவரா இருந்தா சந்திரன் இரவில் பலம் பெற்றவரா இருப்பார். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சந்திரன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதுக்கு சொந்தக்காரர், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு சொந்தக்காரர். இந்த மனசு, உணவு இது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். இத சந்திரன் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. சந்திரன் மட்டும் ஒரு ஜாதகத்துல வலுவாய் இருந்தா அவங்கதான் பிரதம மந்திரி, முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாதிரி நிறைய உயரிய பொறுப்புகள் எல்லாமே இந்த சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல தான் இருக்காங்க. 2 உதாரணம் தான். கர்ம வீரர் காமராஜர் ஐயா கடகலக்கணம். அவருடைய சிறப்பை நான் சொல்லிதான் போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் வரக்கூடிய தலைமுறைக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த காலத்துல இருந்த ஒருத்தர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், அவங்களும் கடகலக்கணம் தான். பண்டைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் அவரும் கடகலக்கணம் தான். ராமர் பிறந்ததும் கடகலக்கணம் தான். இந்த கடக லக்னம் பாத்தீங்கன்னா சந்திரனை மையமாக கொண்ட லக்னம். சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகம் நமக்கு கிடைச்சாதான் மனசு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். சந்திரன் கெட்டா ஒரு ஜாதகத்துல மொத்த விஷயம் கெட்டு போயிடும். அதனாலதான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, லக்னத்துக்கு பாருங்க, அப்புறம் சந்திரனுக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. விதி, மதி, கதி அப்படின்னு ஒரு 3 விஷயம் சொன்னாங்க. அப்போ இந்த சந்திரனாலதான் எல்லா யோகங்களும் நமக்கு உருவாகுது. ஒரு திருமண பொருத்தம் பார்க்கிறோம், சந்திரன் என்ற நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம மற்ற விஷயங்கள் முடிவு செய்யறோம். ஓகேங்களா? லக்னத்திற்கு ஒரு கிரகங்கள் பலன் கொடுக்கவில்லைன்னா லக்னத்துக்கு 5 ஒரு கிரகம் ஒரு ஸ்தானம் வீக், ராசிக்கு 5 பாருங்கன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அளவு சந்திரன் ரொம்ப முக்கியம். இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஜாதகத்துல சனியோடையும் செவ்வாயோடையும் இணைஞ்சுதான் டிராவல் பண்ணுது. ஏன்னா அவர் ஒரு டெய்லியும் ஒரு நட்சத்திரம் டிராவல் ஆகிறார். அவர் இந்த நட்சத்திரத்துல இருந்தா நல்லது, அந்த நட்சத்திரத்துல இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அது அது வேற விஷயம். 27 நட்சத்திரத்திலையும் சந்திரன் இருந்தா என்ன பொறுத்தவரையும் நல்லதுதான். சந்திரனுடைய வலிமையை பொறுத்து இங்க சந்திரனுடைய யோகம் நல்லா வேலை செய்யும். நல்லா பாத்துங்க. சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள் பாத்தீங்கன்னா முதல்ல சூரியன், 2வது புதன், 3வது தான் செவ்வாய், குரு, இவர்கள்லாம் வருவாங்க. சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நண்பர்கள் பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், முதலில் சூரியன், 2வது புதன், அதுக்கப்புறம் செவ்வாய், குரு, இவங்க எல்லாமே வருவாங்க. சந்திரனுக்கு பகை கிரகங்கள் எதுவும் கிடையாது. சொந்த வீடு இருக்கிற கிரகங்கள் மட்டும் நான் சொல்றேன். நீங்க ராகுக்கு எதை இதுல இணைச்சுக்க வேண்டாம். இப்ப சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா எந்த கிரகத்தோடையும் தொடர்பு பகையாவே வராது. அதனால இந்த கடக லக்னம், கடக ராசியில பிறந்தவங்க அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களை பகைச்சுக்க மாட்டாங்க. பிடிக்கலப்பா, இவன் பாட்டுக்கு நான் என் பாட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்படிதான் இருப்பாங்க. சோ இந்த சந்திரன் 12 ராசியில இருந்தா என்ன பலன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோல பேசியிருக்கேன். அதை கொஞ்சம் வேற பரிமாணத்துல இங்க நான் பேசுறேன். சந்திரன் பௌர்ணமி ஒளியில இருக்கக்கூடிய சந்திரன் மிக சிறப்பான சந்திரன். அதுலயும் திருக்கார்த்திகை ரிஷபராசியில அவருடைய நட்சத்திரத்துல இருந்து அப்ப கார்த்திகை மாசமா இருந்து அந்த பௌர்ணமி மிக சிறப்பான ஒரு பௌர்ணமி. அதனை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய தைப்பூசம், அப்புறம் பங்குனி உத்திரம், அப்புறம் மாசி மகம்,
இந்த பௌர்ணமியில பிறந்த அத்தனை பேருமே பெரிய ஆள் ஆயிருக்காங்களா இல்லைங்களா? மாசி மகத்துல பிறந்த ஒருத்தங்க மிகப்பெரிய ஆளாயிருக்காங்க. அவங்கள பத்தி கூட இன்னைக்கு பேசணுமே. யாரும் தெரியலீங்களா? நம்ம மாண்புமிகு அம்மா அவர்கள். அவங்க மாசி மகத்துலதான் பிறந்தாங்க. மிகப்பெரிய ஆளுமை திறன் இருக்கு. இந்தியாவின் இரும்பு பெண்மணின்னு பேர் எடுத்தவங்க. இங்க நான் கிரகங்களை தான் நினைக்கிறேன், வேற எந்த நோக்கமே எனக்கு இங்க கிடையாது. அப்ப மாசி மகங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு யோகம். இது பௌர்ணமி யோகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு வகையில அவங்க ஊர்ல முன்னேறி வெளியில வந்துடுறாங்க. புரியுதுங்களா? அது ஒரு சிறப்பான யோகம். இந்த யோகத்துக்கு பலம் நான் பொது வெளியில சொல்லியிருக்கிறேன். இந்த யோகத்துக்கு பலகீனமும் உண்டு, அத வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனை எடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு 4ஆம் இடத்துலயும் சூரியனுக்கு 10ஆம் இடத்துலயும் இருக்கிற சந்திரனும் நல்லவர். மிகப்பெரிய சாதனை செய்தவர்களோட அத்தனை பேர் ஜாதகத்திலையும் பாருங்க சூரியனுக்கு கேந்திரத்துல சந்திரன் இருக்கும். நீங்க அடுத்த முறை ஆய்வுக்கு இந்த நம்ம நாமக்கல் மாவட்ட கருத்தரங்கத்துக்கு வரும்போது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சூரியனுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா வந்திருக்காங்க. நிறைய ஜாதகம் உதாரணம் இருக்கு. இது ஒண்ணு மட்டுமே யோகத்தை முடிவு பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம நடக்கக்கூடிய தசா புக்தி அதனை எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கோச்சாரத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும்போது அது நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப மேச ராசியில சந்திரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. கூட பிறந்தவங்களால ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனாலும் அந்த உறவை முறிச்சுக்க மாட்டாங்க. மேச ராசியில இருக்கிறவங்க அந்த உறவை முறிச்சுக்க மாட்டாங்க. தலையில அவங்களுக்கு ஒரு மச்சம், மறு, ஒரு தழும்பு, ஏதாவது ஒரு பகுதி இருந்தே தீரும். அந்த ஊருக்குள்ளார அவங்களுடைய வீடு தான் முதல் வீடா இருக்கும். புரியுதுங்களா? கோவக்காரு, அவசர கொடுக்கத்தனம்லாம் இருந்தாலுமே கூட அவர் கோவக்காருங்கிற ஒரு பேரை தான் எடுப்பாரு. இங்க குரு சுக்கரனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த பலன் மாறும். எப்ப மாறும்னா டோட்டலா மாறாது, கொஞ்சம் குறையும். சரிங்களா? ரிஷபராசியில சந்திரன் இருந்தா அம்மான்னு சொன்னா அழுவுற 2 ராசிக்காரங்க. ஒண்ணு ரிஷபம், இன்னொன்னு கடகம். இந்த 2 ராசிக்காரங்களும் அம்மான்னு சொன்னா உடனே கண்ணுல தண்ணி வந்துடும். அந்த அளவு ஒரு பாசமிகு ராசிகள் இது ரெண்டுமே. இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு சார் நான் அது பொதுவான பலன் சொல்றேன், நீங்க யாருமே இந்த யூடியூப்ல பாப்பீங்க உடனே எதிர்மறை இதெல்லாம் பண்ணாதீங்க. ரிஷப ராசியில கிருஷ்ணர் பிறந்தாரு. அவர் எதற்காக பிறந்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக பிறந்தாரு? அவரு தன்னுடைய தாய் மாமன் சரியில்லை, தப்பு பண்றாரு, அவரை சரி பண்ணணும் அல்லது அதுக்காக அவர் பிறந்தாரு. அப்ப ரிஷபராசியில பிறக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் தாய் மாமனோட ஒரு சிறு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். தாய் மாமனே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல, தாய் மாமனோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு மன வாழ்க்கையில ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட சாதாரண பழக்கம் இருக்கும். ஏன்னா அது யூடியூப்ல போகுது, அதனால கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். சாதாரண பழக்கம் இருக்கும். நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த ரிஷப ராசிக்காரங்க. சாப்பாடு விஷயத்துல சூப்பரா இருப்பாங்க. கொஞ்சம் உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கொஞ்சம் கூட குறைய போச்சுன்னா எனக்கு வேணும், உடனே வீட்டுல எப்படிதான் இருக்கும். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் தருவாங்க, இந்த சொன்ன சொல்லை காப்பாற்றுவாங்க. தினசரி வருமானம் இவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரிஷபராசிக்காரங்களுக்கு தினசரி வருமானம் கிடைக்கும். மிதுன ராசி இது இரட்டை தன்மை இருக்கக்கூடிய ராசின்னு தான் சார் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலயுமே. அப்ப நான் இதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, மிதுன ராசியில பிறந்தாவே இந்த 2 வைஃப் 2 தாரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதுல கல்ல போடல. 2 வகையில ஒருத்தங்களுக்கு வருமானம் வரும்னு நான் எடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. மிதுனத்துல குரு இருந்தா, மிதுனத்துல சுக்கிரன் இருந்தா, மிதுனத்துல தனித்த புதன் ஆட்சி அடைஞ்சிருந்தா, மிதுனத்துல சந்திரன் மட்டுமே இருந்தா அவங்களுக்கு 2 வகையான வருமானம் வரும். ஒரு வருமானம் மட்டும் நான் இருக்கிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா பாருங்க, வேற ஏதாவது கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும். அப்ப அவங்களுக்கு 2 வகையான வருமானம் கண்டிப்பாக மிதுனத்துல சந்திரன் இருக்கும்போது வரும். புரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த மிதுனம் பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு
தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு, மைக் பிடிச்சு பேசுறது, இது எல்லாமே மிதுனம் தான். இது வந்து மிதுனத்துல சந்திரன் இருந்தா நல்லா வரும். அதுலயும் திருவாதிரையில உட்காந்துட்டாங்கன்னா மைக்கே தேவையில்ல. எங்க அண்ணன் மாதிரி நல்ல கணீர் குரலோட பேசுவாங்க. திருவாதிரை ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம். சரிங்களா? அதுல எடுத்து பாத்தீங்கன்னா கடகராசி. கடகராசியில சந்திரன் இருக்கும்போது பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் மேல ரொம்ப பற்றா இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு மனைவிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மாவோட கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அனுசரணையா இருக்கும். கடகராசிக்காரங்களை மட்டும் அவ்வளவு எளிதில வந்து நம்ம எடை போட முடியாது. ஆனா ரொம்ப நல்லவங்க, தாயன்பு உள்ளவங்க. நீங்க இந்த கடகம், இந்த விருச்சிகம், இந்த மீனம், இந்த 3 ராசியும் கணிக்கும் போது கொஞ்சம் கவனமா கணிங்க. ஏன்னா இந்த 3 ராசிக்குமே ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு. ஐயா சொன்னாரு சிம்மத்தை பத்தி, அது 100% உண்மை. சிம்ம லக்னத்துல பிறந்தா அவங்க வீட்டுக்கு முதலாளா இருப்பாங்க. 100% உண்மை. பல 100 ஜாதகத்துல நான் அது வந்து உறுதிப்படுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கடக ராசியில பிறக்கிறவங்க வந்து தாய் அன்போட இருப்பாங்க. எளிதில் ஒருத்தங்க கிட்ட ஏமாந்து போற ராசி இது. இந்த முதுகுல நான் குத்திட்டான் சார்னு ஒருத்தன் சொன்னானாவே, சாரி ஒருத்தர் சொல்ற வராருன்னு வச்சுங்க, அவங்க எல்லாமே இந்த கடகம் விருச்சிக மீன ராசியாக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குத்து வாங்கி நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? கடகராசி ரொம்ப நல்ல ராசி. எல்லாத்தையும் வெளிப்படையா நல்லவங்கன்னு நம்பும். ஓகேங்களா? சிம்பிள். அதனை எடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், சிம்ம ராசி வந்து வாழும்போது மிக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழுது. ஆனா அவங்களுடைய இறப்பின் போது அவங்க எப்படி இறக்குறாங்கிறது என்னால வார்த்தையில சொல்ல முடியல. நான் நிறைய சிம்ம ராசிகளை வந்து ஆய்வு செஞ்சிருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சிம்மம்னா சிங்கமா? ஐயா சிங்கம் தானே. சிங்கம் வந்து காட்டுல ராஜா மாதிரி, ராஜா தான் சார். அது இருந்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்ச உடனே அது என்ன கஷ்டப்படும்னு யாருக்காவது தெரியுங்களா? அதுவே குழி வெட்டி அதுவே படுத்துக்கும். அப்ப சிம்ம ராசியில பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை நான் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு 6-7 வருஷமாவே இந்த சிம்ம ராசி மட்டும் ஆய்வு செய்யறேன். அவங்களுடைய இறப்பு வந்து படுக்கையில இருந்து ஒரு வாரம் படுக்கையில இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க சார். அட்லீஸ்ட் 1 மாசம், இந்த 1 மாசம் படுக்கையில இருந்து இவர்களுடைய அத்தனை தேவைகளும் இன்னொருத்தங்க நிறைவேற்றி அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உயிர் போகுது. இதை நான் அனுபவ ரீதியா நான் பார்த்திருக்கேன். இந்த சிம்மராசி இதுல சந்திரன் மகம் நட்சத்திரத்துல நின்னாலும், பூரத்துல நின்னாலும், உத்திரத்துல நின்னாலும் பரவாயில்ல. 3க்குமே ஒரே பலன். அரசாங்க வகை ஆதாயம் உண்டு. ஊர்ல மைய பகுதியில உங்களுடைய வீடு இருக்கும். உங்க வீட்டை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருக்கும். நல்ல ஒரு பகுதியா இருக்குன்னு வச்சுங்களேன் சிம்மங்கிறது. இந்த சிம்ம ராசிக்காரங்க வீட்டுல ஒரு காதல் திருமணம் கண்டிப்பா நடந்திருக்கும். யாராவது ஒருத்தங்க பண்ணுவாங்க. இது வரைக்கும் பண்ணலன்னா அவங்களுடைய குழந்தை காதல் திருமணம் செய்யும். இது பொதுவான ரூல். இது எல்லாத்துக்கும் பொருந்துன்னு எடுத்துக்காதீங்க, தயவு செய்து எடுத்துக்காதீங்க. சரிங்களா? சிம்ம ராசி ஒரு சிறப்பான ராசி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கன்னி ராசி. நம்ம இவரு காலையில சொன்னாரு, நம்ம நௌசாத் சார், கன்னி ராசியில இப்ப கேது இருக்கு, இந்த 1 மாசமா என்னால ஒரு வேலையை செய்யவே முடியல அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு. நான் சொன்னேன், நான் மனசுல நினைச்சேன், நான் கன்னி ராசி சார், எது எப்படி போனாலும் நான் காலையில வாக்கிங் போவேன். எங்க அண்ணனுக்கு தெரியும், நான் வாக்கிங் போய் 20 நாள் ஆகுது, இன்னைக்குதான் போயிருக்கேன். அந்த ராசியை வந்து கேது நெருங்க நெருங்க நம்மளுடைய அன்றாட வேலை தடை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய லக்னத்துக்கு 5ஆம் பாவம். என் மகனுக்கு எனக்கு சில கருத்து வேறுபாடு வந்துதான் போகுது. புரியுதுங்களா? மனசு தேவையில்லாத சஞ்சலம் அடையுது. இது எல்லாமே இப்ப இருக்கு. இது கன்னி ராசிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது. கன்னி, மகரம், ரிஷபம் 3 ராசிக்காரங்களும் இப்ப இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாடியில சொல்லுவாங்க, ஒரு ராசிக்கு திரிகோண ராசியில வந்து அதெல்லாமே அந்த கிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்ட்டு. சரி, கன்னி ராசிக்காரங்க எதையுமே பிசினஸ் மைண்டோட பார்ப்பாங்க. இவங்க ஒரு டைம் கடன் மட்டும் வாங்கிட்டாங்கன்னா இந்த கடன் அடைக்கிறதுக்குள்ளார இவங்க மறுபடியும் கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். கடன் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க. தாய்மாமனுடைய ஆதாயம், அவங்களோட ஆதாயம் இதெல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய இருக்கும். 2வது கணிதத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. ஜோதிடம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னாவே
ரசாயன புத்தி அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் பலன் சொல்லும்போது நம்ம இன்னொரு ஆளோட சேர்த்து இங்க உட்காந்துட்டு அவங்க மைண்டையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி பேசும். கன்னி ராசி ஒரு நல்ல ராசி. கடன் மட்டும் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அது சாமானியமா அதை அடைய முடியாது. புரியுதுங்களா? கன்னி ராசிக்காரங்க ஒரு அப்பா விட்டுட்டு போன கடனை அவங்க அடைப்பாங்க, அல்லது அப்பாவுக்கு வைத்தியம் பண்ண கடனை அவங்க அடைப்பாங்க, அம்மாவை விட்டுட்டு போன கடனை அடைப்பாங்க, அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணது கடனை அடைப்பாங்க, பூர்வீக சொத்துடைய கடனை அடைப்பாங்க. ஓகேங்களா? அதனை எடுத்து பாத்தீங்கன்னா நோயாளப்பட்ட கடனை அடைப்பாங்க. இந்த 3 வகையில தான் சார் வரும். பிளஸ் அந்த வீட்டுல வந்து புதன் இருக்கிறாரு, கல்வி கடன். இதை தாண்டி வேற கடனே கன்னிராசிக்காரங்களுக்கு வராது. 7ஆம் இடம் துலாம் ராசி. இது வந்து வியாபார ராசின்னு சொல்லக்கூடியது. காலபுருஷனுக்கு 7. இந்த துலாம் ராசி வந்து கடைவீதி பகுதியை வந்து குறிக்கும். துலாம் ராசியோட சம்பந்தப்பட்டவங்களுடைய வீடு கண்டிப்பா கடைவீதி பகுதியில இருக்கும். இருக்கலாம்லாம் கிடையாது, இருக்கும். சரிங்களா? தராசு மாதிரி நடுநிலைமையா இருப்பாங்க. இந்த பக்கமும் சாயலாம், இந்த பக்கமும் சாயலாம், நடுநிலைமையோட பேசுவாங்க. தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டு பேசுவாங்க. சில நேரத்துல இந்த சுவாதி நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பக்கம் பேசுனா இவருக்கு, அந்த பக்கம் பேசுனா அவருக்கு, இடையில நியூட்ரலா நின்றுலாம். ஏப்பா நீ இந்த கட்சியா அந்த கட்சியா? இல்ல வடிவேல் சொல்ற மாதிரி எப்ப உனக்கு தான் ஓட்டு போட்டேன், இல்ல உனக்கு ஓட்டு போட்டேங்கிற மாதிரி இந்த சுவாதி நியூட்ரலா நிற்கும். சுவாதி வந்து சுக்கிரனுக்கு நட்பு உடைய வீட்டுல உட்காந்துருச்சுன்னா இப்படி சாஞ்சிரும். அதுக்கு ஆப்போசிட் டீம்ல போய் உட்காந்துச்சுன்னா இப்படி சாயும். இந்த இப்படிங்கிறது நன்மை, இப்படிங்கிறது நன்மை அல்ல. சரிங்களா? இந்த துலாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி உட்காந்துருக்கிற வீடு. லட்சுமி, நரசிம்மர் இவங்க எல்லாமே அந்த வீட்டுல இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா நம்ம லட்சுமி நரசிம்மரை வழிபட்டா மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு போகலாம். பொதுவா நம்ம ஜாதகத்துல திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த வீடும் கெடாம வந்துச்சுன்னா, ஐ மீன் இந்த 2 வீட்டுல கிரகம் இல்லைன்னாவே அந்த திருமண சக்சஸ். எப்படி வண்டி ஓடிடும். இதுலயும் பாவகிரகங்கள் இதுலயும் பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இதாதான் மாறுது. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு நண்பரை பார்க்க வீட்டுக்கு போவோம். எங்கம்மா உங்க வீட்டுக்காரு? அவனா உள்ளதான் இருக்கிறான், குளிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன், போய் பாருங்க அப்படின்னாவே இந்த 2 வீடு அங்க கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடுது அப்படின்னு அர்த்தம். அப்ப துலாம் வீடு வந்து கெடக்கூடாது. சந்திரன் அந்த வீட்டுல சமம். ஓகேங்களா? நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. மேசத்துல ஒரு சமம், ரிஷபத்துல உச்சம், மிதுனத்துல அதி நட்பு, கடகத்துல ஆட்சி, சிம்மத்துல வந்து நட்பு, கன்னில அதி நட்பு, மீதி எல்லா வீட்லயுமே அவர் சமம். எந்த வீட்லயும் ஒரு பகை இடையில, அது முன்னாடியே சொல்லியிருக்கணும், இடையில அது சொல்றேன். அதுக்கப்புறம் விருச்சிகம். சார் இந்த ராசி, இந்த விருச்சிக ராசி வந்து பாத்தீங்கன்னா சார், இத பத்தி நிறைய பேர் மேடையில சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு உங்களுக்கு ரீச்சிங் ஆகிருக்குன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து முதல்ல மேசராசி சுறுசுறுப்பா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல பாதி இருக்கும் விருச்சிகம். ஒரு 2 வார்த்தை பேசிட்டு 3ஆவது வார்த்தை ஏன்டா அவங்களோட பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சார் நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே பொதுவான பலன். சரிங்களா? நீங்க இதை வச்சு கமெண்ட் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கும். யாராலையும் அந்த ரகசியத்தை வாங்க முடியாது. இது எந்த மூல நூல்களையும் இல்லை நான் சொன்னது. இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அந்த விருச்சிக ராசி நமக்கு முன்னோடிகள்லாம் பேசியிருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட ஒரு ரகசியம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். நீங்க கணிக்கவே முடியாது. கணிக்கவே முடியாமல்லாம் இல்லைங்க சார், எல்லாம் கணிக்கலாம். இங்க ஒரு சில விஷயத்துக்காக நான் அப்படி சொல்றேன். இதுல விசாகம் நம்பலாம், கேட்டை வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் இதுலயும் இருக்கும். இவங்களையும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பலாம். சரி, விருச்சிக ராசிக்குள்ளார ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் விருச்சிக ராசி அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி முச்சந்தில இருக்கும், சுடுகாடு பக்கத்துல இருக்கும். சரிங்களா? இந்த பிணத்தை கொண்டு போகும்போது பிணத்தை ஒரு டைரக்ஷன்ல திருப்பி வைப்பாங்க. அதெல்லாம் நீங்க எல்லாருமே அந்த நிகழ்வெல்லாம் நம்ம கலந்துக்கிற ஆளுங்க தான். யாரும் இதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அதாவது இங்க இருந்து போகும்போது வீட்டை நோக்கி கொண்டு போவாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே அதை அப்படியே வேற டைரக்ஷன்ல மாத்தி கொண்டு போவாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு சொத்து, ப்ராப்பர்ட்டி, பொருள், வீடு, மனை ஏதாச்சும் ஒண்ணு அமையும். இங்க வேலை செய்யற இடம் ஏதாவது ஒண்ணு விருச்சிகம் அமையும். விருச்சிகமும் மகரமும் நம்ம தொடர்பு இல்லாம ஒருத்தங்க வந்து அந்த சுடுகாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போக முடியாது.
காலையில எழுந்திரிச்சு நீங்க உதய லக்கணம் போடுங்க. விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ நீங்க ஜாமக்கோள் பிரசன்னம் போட்டு அதுல வந்து உதயம் அங்க ஆச்சு, உதயாதிபதி கெட்டு போயிருந்தார் அப்படின்னா நீங்க தயாரா இருக்கலாம். எங்க இருந்தோ ஒரு செய்தி வரப்போகுது. கூட மாந்தியும் சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா கண்டிப்பா ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிருங்க. ஸ்கூல் போறவங்களா இருந்தா லீவ் போட்டுருங்க. கண்டிப்பா இது வந்து நடக்கும். சார் விருச்சிக ராசி வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு ரகசியம் மிகுந்த ராசி, மிகவும் நன்மையான ராசி. நீர்நிலை இல்லாத பகுதியில இவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படி தண்ணி இல்லாத ஊர்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஏரியால மட்டும் தண்ணி வரும். இவங்க இருக்கிற பகுதி தண்ணி சார்ந்த ஒரு பகுதியா இருக்கும். அது மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பு வந்து சொல்லலாம். அதனை எடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி சார் உண்மையாலுமே எவ்வளவு அடிச்சாலும் நல்லவங்க இந்த தனுசு மீன ராசிக்காரங்க தான் சார். எவ்வளவு அடிச்சாலும் நல்லவங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா குருவுடைய சாத்வீக குணத்தை அதிகம் கொண்டவங்க. பிடிக்கல என்ன பண்றது, சேர்ந்து ஒரு டீமா டிராவல் பண்றோம், போய் தான் ஆகணும். அவர் குருநாதர், நான் சிஷியன், அவர் வந்து எனக்கு அண்ணன், நான் தம்பி, இப்படி எல்லாம் ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அவங்க தனுசோட சம்பந்தப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? தனுசுல குரு இருக்கும் போது பிறந்தவங்க நிறைய பேர் ஆசிரியர், அரசு வேலையில் இருக்காங்க. நான் அது ஒரு மேடையில பேசுறேன், ஒருத்தர் தனுசுல எனக்கு குரு, என் பொண்டாட்டி போய் களை வெட்டி கொண்டு வந்து காசை போட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்றாரு. சார் நாங்க பேசுறது எல்லாமே நாங்கன்னு தான் சொல்றேன். நாங்க பேசுறது எல்லாமே சார் மேடையில பொதுவான ஒரு பேச்சு. உங்களுக்கு குரு அங்க எந்த நிலைமையில இருக்கிறாரோ, குரு யார் யாருடைய தொடர்புல இருக்கிறாரோ அது உங்க ஜாதகத்துக்கு தான் தெரியும். ஆனா என்னுடைய ஆய்வுப்படி தனுசுல குரு இருந்த நிறைய பேர் அரசு உத்தியோகஸ்தர், அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும். தனுசுல குரு இருக்கிறவங்க நல்ல ஒரு அமைப்பு. தனுசுல சந்திரனை தான் இப்ப நம்ம பேசுறோம். சந்திரன் தனுசுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதி. ஒரு சின்ன ஒரு விஷயம் சங்கடகர சதுர்த்தியில் ஆரம்பிச்சு எல்லா ஆன்மீக விஷயத்தையும் ரொம்ப பண்ணக்கூடிய ராசி தனுசு. அதுலயும் மூல நட்சத்திரமும் போராட நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பா செய்யும். இப்ப தனுசுல சந்திரன் இருக்கும்போது பிறந்தவங்க இயற்கையிலேயே ஆன்மீகம் எண்ணம் அதிகம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து தனுசு ராசிக்காரங்க ஆசிரியர் பணி, வங்கி பணி, நிதித்துறை, நீதித்துறை இதுல எல்லாமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார், அந்த கண்டென்ட் மட்டும் சொல்றேன். தனுசு லக்னம், துலாம் ராசி, 12ல வந்து குரு. அவர்கிட்ட நான் எழுதி கையெழுத்து போட்டே கொடுத்தேன். நீங்க வந்துப்பா, அவர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாரு. சொல்லிக் கொடுக்கும் தொழில், ஆசிரியர் தொழில், வங்கி தொழில், வட்டி தொழில், நிதித்துறை, நீதித்துறை, மஞ்சள் நிறம் சார்ந்த பொருள் அப்படின்னு சொல்லி எழுதி நீதித்துறையை அண்டர்லைன் பண்ணி கொடுத்தேன். அவர் நம்ம திருச்சி மாவட்டத்துல லேபர் கோர்ட்ல அவரு இப்ப ஒரு குமாஸ்தாம ரேஞ்சுக்கு வேலை செய்யறாரு. அதுக்குதான் டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கான உள்நோக்கம் அதுதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அப்ப தனுசு ராசி தனுசு லக்னம் நம்ம வந்து இயற்கையிலே குருவின் காரகத்துவத்தை வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க சந்திரன் இந்த வீட்டுல உட்காரும்போது. அதை எடுத்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராலையும் அவங்களை செய்ய வைக்கவும் முடியாது. மகரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அவங்ககிட்ட தட்டி கொடுத்தா மட்டும்தான் வேலை வாங்க முடியும். அதுலயும் குறிப்பா சந்திரன் மகர ராசிக்காரங்க அப்படின்னா நல்ல இனிக்க பேசுவாங்க. அவங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கினா மட்டும்தான் வேலை வாங்க முடியும். நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க. நிலப்பகுதியும் நீர் பகுதியும் நிறைந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல நீரும் இருக்கும், அதாவது பெஞ்சா மழையா பெய்யும், இல்லாட்டி வறட்சியா இருக்கும். அந்த மாதிரி ஏரியால தான் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. கும்ப ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பம் வந்து சனியுடைய மூலத்திரிகோண வீடு. மகரத்துக்கு சொன்ன மாதிரி கும்பத்துக்குமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனா கும்பம் உழைப்புக்கு பேர் போன ராசி. இரவு ஷிப்ட், நைட் ஷிப்ட் எல்லாம் வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் கும்ப ராசியில கண்டிப்பாக ஒரு கிரகம் இருக்கும். அப்படி கிரகம் இருக்கும் போது அவங்க இரவில் கண் முழிக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. இந்த நம்ம நாமக்கல் மாவட்டமே கும்பராசிக்குள்ளார தான் சார் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அதை பேசினேன். நம்ம நாமக்கல் மாவட்டம் உழைப்புக்கு பேர் போன மாட்டோம். 1981 வந்து பேரூராட்சி சார் இது. நான் போன முதல் மீட்டிங் வரும்போது நகராட்சி, இப்ப மாநகராட்சி. எப்படி இந்த 30-40 வருஷத்துல எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்துச்சுன்னா அந்த அளவு உழைப்புக்கு பேர் போன ஊருங்க சார் நாமக்கல். அப்ப கும்பராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இந்த கும்பராசி தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் உயரமான ராசி. என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்த்தாங்க.
அவங்க வந்து என்ன படிப்பு படிப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்றது எங்க ஐயா புரியும். இந்த வீட்டுல வந்து சந்திரன், இந்த வீட்டுல வந்து குரு. நேரா கிட்டத்தட்ட 1 டிகிரி விலைக்கு தான் பாக்குறாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொன்னேன். அது படிக்கதான் அவருக்கு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அது காற்று ராசி. அப்ப ஒரு புதிய ஒரு வைரஸ் வருது, ஒரு முன்னாடி எல்லாம் இந்த சார்ஸ் வந்துச்சு. சார்ஸ் வரும்போது ராகு எங்க இருந்தார்? 1999ல இருந்து 2001க்குள்ளார. அப்ப ராகு வந்து மிதுனத்துல இருந்தார். கடுமையான வறட்சி அப்போ வந்து இருந்துச்சு. ஆமா, இல்ல 2001ல. ஓகேங்களா? அப்போ மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசியில பிறந்தவங்க ஒரு நாளைக்கா பிளைட்ல போயிட்டு வருவாங்க. ஊர் விட்டு ஊர் அதிகம் போறது அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும். கும்பராசியில பிறந்தவங்க முன்னாடியே சொல்லிட்டேன், உழைப்புக்கு பெயர் போனவங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நின்னுகிட்டே வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே மகர கும்பத்துல கிரகம் இருக்கு சார். நைட் ஷிஃப்ட் பாக்குற எல்லாருக்குமே கும்பத்துல கிரகம் இருக்கும். ஷார்ட்டா வைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீனராசி. இந்த மீனராசி வந்து காலபுருஷனுக்கு கடைசி ராசி. இந்த கடைசி ராசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி ஒரு வாதம் இருக்கு. முன்னாடி எல்லாம் 12ல கேது இருந்தா சொர்க்கம்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்ப 12ல சந்திரன் இருந்தாவே சொர்க்கத்துக்கு போவான்னு இப்ப ஒரு புது பொருளி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. காசா பணமா சார்? அதெல்லாம் கிடையாது. 12ல சந்திரன் இருந்தா கால் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நின்னுகிட்டே வேலை செய்வாங்க. ஊர் விட்டு ஊர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நல்லா தூங்குவாங்க. வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சந்திரனை வச்சு சொல்லலாம். சந்திரன் ஒரு ஜாதகத்துல கெட்டா எல்லாமே வீக்கா போயிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு அவர் 4ஆம் இடம். 4ஆம் இடம் கெட்டுச்சு அப்படின்னா அம்மா இல்ல, அம்மாவா இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, வாகனம் இல்ல, படிப்பு இல்ல, நீங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே 4ஆம் இடத்துல தாங்க வச்சிருக்கிறாங்க. இல்ல நீங்க வச்சுக்கலாம். அதனால பெரும்பாலும் சந்திரனுடைய வலிமையை வச்சு ஜாதகம் சொல்லலாம். ஒருத்தர் வரும்போதே என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்றதுக்கு நம்ம சந்திரனை அழகா உதவி செய்வார். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து விருச்சிக ராசியில சந்திரன் இருக்கிறார். இப்போ ஒரு ரிஷப ராசிக்காரரு ஜாதகம் பார்க்க வர்றார் அப்படின்னா அவர் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்பார். எனக்கு எப்போ திருமணமாகும், நான் கூட்டு பிசினஸ் பண்ணலாமா, கூட்டுறவு சொசைட்டில இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, அட்டன் பண்ணலாமா, பணம் கட்டலாமா அப்படிங்கிற கேள்வியை மட்டும்தான் அவர் கேட்பார். வேற எந்த கேள்வியும் அவர்கிட்ட இருக்காரு. இதுக்கு நம்ம அந்த சந்திர நாடி வந்து நமக்கு வந்து உதவி செய்யும். ஓகேங்களா? சரி, அப்புறம் கடைசியா ஒரு விஷயம். இந்த வீட்டுல கன்னி வீட்டுல இப்ப கேது இருக்கிறார். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த வீடும் மகர வீடும் ரிஷப வீடும் இந்த 3 ராசிக்காரங்களும் அதிகமா பெருமாள் கோயிலுக்கு போங்க. உங்களுடைய பாதிப்பு குறையும். கேது இருந்து நெருக்கிறாரா, விநாயகர் கோயிலுக்கு போங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நன்மையை தரும். அதே மாதிரி ராகு மீன ராசியில இருக்கிறாரு. இந்த ராகு மீனம், விருச்சிகம், கடகம் இந்த 3 ராசியும் பாதிப்படையுது. அதிகபட்ச சிவன் கோயிலுக்கு போங்க. உங்களுடைய பாதிப்பை ராகு தடுத்துருவார்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.